இந்த பையனை எத்தனை வாட்டி எழுப்பினாலும் ஏந்திரிச்சுமே பால் வாங்கி. விக்கி, ஏ விக்கி, விக்கி, இந்த ஏந்திரி, பால் வாங்கணுமா? அம்மா இருமா, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன், சும்மா எழுப்பிட்டு. காலையிலேயே எங்க அம்மா பாலை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, கடுப்பேத்துறாங்க. அண்ணா சீக்கிரம் ஒரு பால் பாக்கெட் தாங்கண்ணா. ஏய் இறப்பா, என்னப்பா பறக்குற வந்தானே டக்குன்னு தானா, சும்மா கடுப்பேத்தி. ஹலோ, வந்துட்டு இருக்கேன்டி, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவேன். ஐயோ 5 மினிட்ஸ் டி, வந்துட்டு இருக்கேன், ஆன் தி வேல இருக்கேன். அம்மாட்ட போறோம், பாலை குடுக்குறோம், டீயை குடிக்கிறோம், கேம் விளையாடுறோம். ஐயோ சொன்னா கேட்கவே மாட்டியா? இன்னைக்கு செஞ்சிடணும். ஐயோ என்னம்மா? சாரிங்க, ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன், ப்ளீஸ் சாரிங்க. என்னத்த சாரியோ, சரி போமா. சாரிங்க. ஐயோ பால் போச்சு, சரி கடைக்கே போகும். இவனை வேற ஓவரா கலாச்சிட்டோம், கடன் கேட்டா தருவானா தெரியலையே. சரி கேட்போம். அண்ணா என் கணக்குல ஒரு பால் பாக்கெட் தாங்க. நீ இந்த ஏரியாவிலே கணக்கில் இல்லை, என்னப்பா உனக்கு கடனா? என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணு ஏதோ ஏரியா கூசுல தட்டி விட்டு பால் உடச்சு, அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் 100 ரூபா கொடுன்னு. அந்த பொண்ணு இந்த ஏரியா தான்ப்பா, இந்த பக்கமாக தான் காலேஜ் போயிட்டு வரும், காசு கரெக்டாக வந்துடணும்ப்பா. அந்த பொண்ணு மூடி மறைத்தாய். அம்மா பால் வாங்க போனல, காசை கொடு. புதுசா பண்றான். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். சரி நாளைக்கு பார்ப்போம். அம்மா சீக்கிரமா காசு கொடுமா, பழம் வாங்க போனோம். இன்னைக்கும் டைம் ஆகுது. கடைக்காரன் இந்த சைடு தானே வருவான்னு சொன்னான். ஒரு
ஒருவேளை ஃப்ராடு வேலை பார்த்துட்டானோ? என்ன பண்றது? நம்ம வேற சீனா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலக்கலாம் வந்துட்டோம். என்ன பண்றது? வருவாளா மாட்டாளா? சரி, டயத்தை பார்ப்போம். ஐயோ, டைமர் ஆச்சே. நம்ம வந்த நேரத்துக்கு பால் வேற கெட்டு போயிருக்கும் போலயே. நாருது. வருவாளா மாட்டாளா? இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்ப்போம். அம்மா கேட்டா தயிர்ன்றோம். அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல? காசை கொடுமா, டைம் ஆயிடுச்சு. என்னடா வர வர பால்கார மாதிரி ஆயிட்ட? நவாப்பழம் மரத்து கீழே உட்காந்து எப்படி தின்ன விட்டா? ரெண்டு நாளா சனி ஞாயிறு காலேஜ் லீவுன்னு தெரியாம கூட வெயிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திங்கக்கிழமை, அவன் இந்த பக்கமா தான் வரணும். இது தெரியாம அந்த கடைக்காரனை ரொம்ப கழுவி ஊத்திட்டோமே. சரி, பரவாயில்ல, தெரியாம தானே பேசணும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தெளிவா பாலுக்கு பதிலாக தயிரே வாங்கிட்டோம். அதுக்கு பயப்பட வேணாம். ஒரு கிலோ நவாப்பழம் தின்னு தான் மிச்சம். என்ன இவ வருவாளா மாட்டாளா? வருவாளா? வரவே மாட்டா போல. டேய் நில்றா. என்ன வடா பீஸா இருக்கா? எங்கடா பால் பாக்கெட் வாங்கின? செல்வம் கடையில். இனிமே அந்த கல்ல பால் பாக்கெட் வாங்கின நீ செத்தடா. யோ, பால் பாக்கெட் விட்டுட்டு போற பாரியா? டேய், அது ஆல்ரெடி தயிர் தான்டா. போடா. அந்த கடைக்காரன் இருக்கானே, அவனை கவனிச்சுக்கிறேன். ஏய் ஏய் நீ எஸ். ஏய் எஸ். டயத்துக்கு தான் வரியா? இன்னும் வரல. டைமர் ஆச்சு. இன்னத்துக்கு வந்திருக்கணுமே. வருவாளா மறுபடியும் ஏமாத்திடுவாளா? நம்ம வேற அம்மா காசை திருடி ஸ்டைலா ஹெட்ஃபோனை வாங்கி போட்டு வந்துட்டோம்.
வருவாளா வரமாட்டாளா? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கே. ஆளை காணோம். எப்போ வருவா? ஹை. பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா பூந்தோட்டத்தில் காதல் கண்ணம்மா தீபங்கள் போலாடும் பார்வை சேரும் பாடல் பாடு ஏய் ஏய், இன்னைக்கு போயிட்டல, வா நான் உன்னை நாளைக்கு பார்த்துக்கிறேன். இதோ வந்துட்டா, சிரிக்கிறா, இதோட ஆரம்பிச்சிட்டால. இதைத்தானே டெய்லியும் செய்கிறா. முடியல, நிறுத்திடுவோம். ஏங்க இப்படியே ஒன்றா நம்ம உசுறு போயிட போலையே. ஏங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிற்கிறீங்களா? கால்லாம் வலிக்குதுங்க, கொஞ்சம் உட்காந்து பேசுவோமா? எதுக்கு நம்மள உட்கார சொல்றாங்க? எப்பா உட்காந்துட்டா, காலை நொண்டிட வேண்டியது. எம்மா அப்பா, என்ன திடீர்னு காலை நோண்டுறான்? எம்மா எம்மா. லவ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லை சாரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னத்தை எப்படி யோசிக்கிறோம்? ஏங்க ஆ? நான் ஏதோ போர் அடிக்கிறதாங்க பார்க்குக்கு ஓட வந்தேன். நீங்கள் டெய்லிக்கும் ஓடுறத பார்த்தாங்க நான் பின்னாடியே ஓடி வந்தேன். நீங்கள் என்னங்க நிற்காம ஓடுறீங்க? கால்லாம் வலிக்குது தெரியுமா? நேற்று நைட்டு கூட எங்கள் அம்மா கால்லாம் மூலாம் தடி வச்சு தெரியுமா? உடம்பெல்லாம் வலிக்குதுங்க, முடியல. அதான் கொஞ்சம் உட்கார சொன்னேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸு, கூலிங் கிளாஸு, இந்த ஹெட்ஃபோனை கூட உங்களை பார்த்துட்டு தான் உங்களை மாதிரியே வேணும்ன்ட்டு எங்கள் அம்மா காசை திருடி வாங்கினேன். உங்களுக்கு தெரியுமா? என்னங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்கள் பாரு, ஆ? எங்கள் அம்மா காசை தின்னுக்கு கரண்டியால் அடிச்சு கையை உடச்சிருச்சு தெரியுமா?
ஏங்க இதாச்சும் பரவாயில்லைங்க, கால் வெளியே போச்சு. நீங்கள் பாட்டு அந்த பால் பேட்டை தட்டி விட்டு நான் அந்த கடைக்காண்ட போய் கடன் கேட்டு அவன் என்ன அசிங்கப்பட்டு நீங்கள் இந்த பக்கமாக தான் வருவேன்னு சொல்லி உங்களுக்காக 3 நாளாக 4 நாளாக இந்த பக்கமாக அலைஞ்சி நவக்கோட்டை சாப்பிட்டு வந்தாங்க ஏய். மிச்சம். நிறுத்து. உங்கள் வீட்டுக்கு டெய்லி பால் பாக்கெட் வாங்க போகிற மாதிரி எங்கள் வீட்டுக்கும் வாங்கி தருவியா? ஏய் நீ இப்போ என்ன சொன்ன பால் எதை சொன்னீங்க? ஏய் உண்மையாவா? ஓகே ஓகே எஸ். ஏய்